நண்பர்களே, இந்த 45 வருஷத்தில் வந்து ஃபிட்னஸ் எப்படி மாறிக்குன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோ நிறையா பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் பேச போகிறது முக்கியமாக காசு. 1982 நான் 10th முடிச்சுட்டு சிறுத்தை ஜிம்மில் போய் சேர்ந்தப்ப மாத சந்தா ரூ. 5. அப்போ வந்து ரூ. 5 எவ்வளோனா, திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு பஸ் டிக்கெட் ரூ. 5, திருச்சியிலேருந்து மெட்ராஸுக்கு பஸ் டிக்கெட் வந்து ரூ. 22 இல்லை ரூ. 23 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு தெரியாது, அப்போ நான் அதிகம் சுற்றுனது கிடையாது. அப்போ யாருமே இந்த சப்ளிமெண்ட்னால் என்னன்னே தெரியாது. அப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஜிம்முக்கு வர்றப்போ வெறும் வயிறோட தான் வருவாங்க. வந்து 6:30க்கெலாம் டேய் பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, வீட்டுக்கு போனோன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க சீனியர்ஸே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனியர் வீரமணி அண்ணன், சிக்கா பாய் அண்ணன் அவங்களாம் என்ன சாப்பிடுவாங்கன்னா, பொண்ணை முட்டை கடையிலேருந்து முட்டை நிறையா சாப்பிடுவாங்க. வெள்ளைக்கரு தான் சாப்பிடணும், மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது. கடையை அடித்து உடப்பாங்க. கவுண்டமணி காமெடியில் மாதிரி 2 எடுத்து வாயில் ஊற்றுவாங்க. அவ்வளோதான். 4 செட்டு கிளீனர்ஸ் அடிப்பாங்க, 2 முட்டை அந்த மாதிரி. இந்த சப்ளிமெண்ட்னால் என்னன்னே தெரியாது. 1993 வந்து நான் மதன்குமார் ஜிம்முக்கு ஒரு 4 மாதம் போனோம். அப்போ கூட நான் கொடுத்தது வந்து ரூ. 25, ரூ. 30, ரூ. 50 சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ ஒன்றும் பெரிய காசு இல்லை. இங்கே எங்கள் வாத்தியார் ஜிம் ஆரம்பிச்சப்போ மாத சந்தா வந்து ரூ. 50 தான். அப்போ 80களில் எப்படின்னா, சில ஜிம்லலாம் ஆஞ்சநேயர் படம் வச்சுருப்பாங்க. ஆஞ்சநேயருக்கு வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், ஊதுபத்தி கொளுத்திட்டு நம்ம ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலாம்ப்பா, பணமெல்லாம் தர வேண்டாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த சப்ளிமெண்ட்டுங்கிறது, நாங்கள்லாம் என்ன சாப்பிட்டோம்னா, கொண்டக்கடலையை ஊற வச்சு சாப்பிடுவோம். கொண்டக்கடலையை ஊற வச்சு பச்சையாகவே தின்னுடுவேன். நான்லாம் இப்போ தான் வேக வச்சு சாப்பிட்டுருக்கேன். அப்போ பச்சையாகவே தின்னுபிடுவேன். அதிகபட்சம் இந்த திரப்டின்னு ஒரு பிஸ்கட் ஒன்று, அது ரொம்ப விலை ஜாஸ்தி. 2 பிஸ்கட்டை திங்கிறதுக்குள்ளே மனசாட்சி உறுத்தோம், என்னடா இவ்வளோ காசா அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு இந்த கமர்ஷியல் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா, காசு பணம் இருக்குது, வே ப்ரோட்டீன் சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும், கிரியேட்டின் என்னமோ சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும். ஆனால் அந்த குழப்பந்தான், ஜிம்முக்கு போகிறதுக்கு முந்தையே ப்ரீ ஒர்க் அவுட் என்ன சாப்பிட்றது, போஸ்ட் ஒர்க் அவுட் என்ன சாப்பிடணும். நாங்கள் போனப்போ இந்த ப்ரீ ஒர்க் அவுட், புண்ணாக்கு ஒர்க் அவுட்லாம் கிடையாதுப்பா. வந்து நல்லா மனசாக பழைய சோறு திம்போம். அசைவம் சாப்பிட்றவங்கன்னா கோழி இல்லைன்னா வந்து இது ஆடு அது மாதிரி சாப்பிடுவாங்க, மட்டன் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதுவும் ரொம்ப ரேர் தான் அதுவும். இப்போ என்னடான்னா, சொல்ல வேண்டியது முக்கியமாக, இந்த வே ப்ரோட்டீன், இந்த ஃபிட்னஸ் சப்ளிமெண்ட்லாம் இந்தியாவிலேயே பார்த்தா என்னமோ 16,000 கோடி 20,000 கோடிங்கிறாங்க. வேர்ல்டு வைடு பார்த்தா எத்தனையோ லட்சம் கோடி போகுது. இது ஒரு பெரிய பிஸ்னஸ், இது ஒரு பெரிய கமர்ஷியல் ஆகிடுச்சு. ஜிம்முக்கு போறியோ இல்லையோ, நீ வே ப்ரோட்டீன் சாப்பிட்டே ஆகணும், நீ கிரியேட்டின் சாப்பிட்டே ஆகணும். நான் இப்பவும் சொல்கிறேன், இஷ்டப்படுறவங்க முடிஞ்சவங்க தாராளமாக சாப்பிடட்டும், தாராளமாக தப்பே சொல்லலை. இது வந்து ஒரு பெரிய டாபிக். இந்த பைசாவை பற்றி இன்னும் நான் பேசணும். நண்பர்களே, வழக்கம் போல் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். இந்த யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னோடய அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ். அது அந்த லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த 49 டே பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, அதை ஒரு பார்வை பாருங்கள். நண்பர்களே, இந்த 49 டே பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்ல ப்ராடக்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அதே சமயம் இந்த யூடியூப் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபிட்னஸ், வெல்னஸ், ஹெல்த்து, மணி மேக்கிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். சில ப்ராடக்ட்லாம் வந்து உங்கள் அட்ரஸுக்கு வரும். நிறைய ப்ராடக்ட் வந்து புக்காக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய பொருட்கள் தான். இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்கும். எனக்கு அந்த கமிஷன் ரொம்ப உதவியாக இருக்கும். நண்பர்களே, மிக்க நன்றி.